வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. 2 மாநிலங்களுடைய எக்ஸிட் போல் முடிவுகள் வந்திருக்கிறது. பார்த்தோம், ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா 2 மாநிலங்களிலும் பெரும்பாலும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதாக வந்திருக்கிறது. சில கணிப்புகள், அதாவது ஒரு சில கணிப்புகள் மட்டுமே ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு வாய்ப்புகள் அப்படின்னு 2 கணிப்புகள் வந்திருக்கிறது. பெரும்பாலும் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதாக கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது. ஒரு பெரிய அளவிலான போட்டியை, பரப்புரையை எதிர்கொண்ட இந்த 2 மாநிலங்களுடைய முடிவுகள் எதை உணர்த்துகிறது? எக்ஸிட் போல் முடிவு தான் அப்படியே வரப்போகிறதா? இந்தியா கூட்டணி கடும் போட்டியை மட்டும்தான் கொடுத்திருக்கா? ஏற்கனவே கடந்த முறை பிளவுபட்ட கட்சிகளாக இருந்த சிவசேனா, என்சிபி போன்றவை இந்த முறை என்ன ஆகும்? தேர்தலுக்கு பின்பு அவர்கள் பெறப்போகக்கூடிய அந்த நம்பர்ஸ், யார் உண்மையான சிவசேனா, யார் உண்மையான என்சிபி அப்படின்றத சொல்லுமான்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதெல்லாம் தாண்டி உத்தவ் தாக்கரே சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு இந்திய அரசியலையே மாற்றும் அப்படின்னாரு. அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கிறது. எல்லாவற்றையும் விவாதிக்க இருக்கிறோம். நம்முடைய 2 மாநில தேர்தல் முடிவு எக்ஸிட் போல் சொல்வது என்ன அப்படின்ற தலைப்பில் 2 விருந்தினர்கள் பாஜக தரப்பிலிருந்து மாநில செயலாளர் திரு எஸ் ஜி சூர்யா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு சேலம் தரணிதரன் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு சேலம் தரணிதரன், பாஜக கூட்டணி தான் மகாராஷ்டிராவை வெல்லும் அப்படின்னு பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது. முதல்ல இதை ஏற்றுக்கிறீங்களா சார்? நீங்கள் சொல்கிறதுல எதுவுமே எனக்கு சரிப்படப்படலையே. ஒரு 2 கருத்து கணிப்பு வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 கருத்து கணிப்பு வந்து, ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு 130, பாஜக கூட்டணிக்கு 150 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கடைசி 2 தேர்தல் 2024 ஜென்ரல் எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஹரியானா எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே கருத்து கணிப்பு தவறாக தான் போச்சு. அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து சாம்பிள் சைஸ் ரொம்ப முக்கியம். மினிமம் ஒரு 10% சாம்பிள் சைஸ் இருந்தால் மட்டுமே உங்களால் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு ரிசல்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. எலெக்ஷன் மட்டும் இல்லை, ஒரு இன்ஜினியரிங்கில் ஒரு ப்ராடக்ட் வந்து அது ஃபுல் ப்ரூஃபாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும்னா மினிமம் 10% சாம்பிள் சைஸ் தேவை. எலெக்ஷனில் வந்து சாம்பிள் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 பேரில் ஒருத்தர் தான் சர்வே பண்ணுறாங்க, இல்லை 10,000 பேரில் ஒருத்தர் தான் சர்வே பண்ணுறாங்க. சாம்பிள் சைஸ் வந்து இல்லை 1000ல் ஒருத்தர். சரிங்களா? 1000ல் ஒருத்தர் தான் பண்ணும்போது என்ன சாம்பிள் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1% இல்லை, 0.001% தான் வருது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து இதுக்கு சரியாக வராது. அதனால் நம்ம வந்து கருத்து கணிப்பை சரியாக எடுத்துக்க முடியாது. அப்படியும் நீங்கள் அதை நீங்கள் கருத்து கணிப்பு சரின்னு வச்சுக்கிட்டாலும் 2 கருத்து கணிப்பு வந்து இந்தியா கூட்டணி வரும் தான் போட்டிருக்காங்க. இல்ல, மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து 170, 157, 195 இதெல்லாம் கொடுக்குறாங்களே. இன்னும் சொல்லணும்னா 159 ஒரு கருத்து கணிப்பு. நீங்க எதை பார்த்து சொல்றீங்க எனக்கு தெரியல. நான் பார்த்த கருத்து கணிப்புகள்ல எதுலயுமே அப்படி வரல. இல்ல, நீங்க சொல்லுங்க. ரிபப்ளிக் 150 கொடுக்குறாங்க, மேட்ரிக்ஸ் 170 கொடுக்குறாங்க, பீப்புள்ஸ் பல்ஸ் 195 வரைக்கும் கொடுக்குறாங்க, டைம்ஸ் 159 வரைக்கும் கொடுக்குறாங்க. சார், நீங்க ரிபப்ளிக்கை கணக்கில் சேர்த்த வேண்டாம். சரிங்களா? நம்ம எதுவுமே நான் பார்த்த கருத்து கணிப்பில் வரைக்கும் 6 கருத்து கணிப்பு பார்த்தேன். ஒரு முக்கியமான கருத்து கணிப்புகள் அதில் எல்லாமே வந்து 3 வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கிற மாதிரியும் 3 வந்து பாஜக ஜெயிக்கிற மாதிரியும், அப்படி பாஜக ஜெயிக்கிற மாதிரியும் வர கருத்து கணிப்புலையும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து 10 சீட்டோ 15 சீட்டோ தான் வித்தியாசம் காமிக்கிறாங்க. 10 சீட்டோ 15 சீட்டோ. நாம கடைசி ஒரு 5 வருஷமா பார்க்குறோம் எப்படி கருத்து கணிப்பு தப்பாக தான் சொல்லுது அப்படிங்கிறது. ஏன் இப்போ ஜென்ரல் எலெக்ஷன் எப்பயுமே மகாராஷ்டிராவில் வந்து 28 சீட் இந்தியா கூட்டணிக்கு வரும்னு சொல்லவே இல்லையே. ஸோ அதனால நீங்க இதை வச்சு நீங்க நம்ம பேசுறது வந்து ஏற்றுக்க முடியாது. ஒட்டுமொத்தமாவே கருத்து கணிப்பு புறக்கணிக்கிறீங்க. அது நான் ஒன்றிய தேர்தல் அன்றைக்கே உங்கள் சேனலில் பேசின போது, எக்ஸிட் போல்ஸ் வந்தபோது நான் சொன்னது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 1000 பேரில் ஒருத்தரை தான் இவங்க சர்வே பண்ணுறாங்க. அது படி பார்த்தா உங்களுக்கு வந்து 1% கூட வரல, 0.1% தான் வருது. சரிங்களா? ஒரு சிலதெல்லாம் 10,000ல் ஒருத்தர் 0.01%. ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு எந்த ரெலவன்ஸுமே காமிக்காது அப்படிங்கிறத என் நிலைப்பாடு. அப்படியே சரி நீங்கள் சொல்கிறீங்க கருத்து கணிப்பு சரினே வச்சுக்கிட்டாலும் டானிக் பாஸ்கர் வந்து இந்தியா கூட்டணி 150 கொடுத்துருக்காங்க, என்டிஏக்கு வந்து 135 தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லோக் சாந்தி மராத்தின்னு ஒரு எக்ஸிட் போல் இருக்குது, அவங்க லோக்கலில் பண்ணது. சரிங்களா?
அதில் வந்து இந்தியா கூட்டணிக்கு 145 இவங்களுக்கு வந்து 135 கொடுத்துருக்காங்க பாஜக கூட்டணிக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால ஏதாச்சும் எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் ரிப்பப்ளிக்லாம் நான் வந்து ஒரு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றேன்னா ஒரு கடுமையான போட்டி இருக்கிறத உணர்ந்துக்கிறீங்க. எக்ஸிட் போல் படி பார்க்கும்போது பார்த்தா எப்படி வேணாலும் போடலாம். ஆனா என்னோட தனிப்பட்ட கருத்து, நான் வந்து தனியா எக்ஸாமின் பண்ணாச்சு சொல்லி முடிச்சேன். நான் தனியா எக்ஸாமின் பண்ணாச்சு இந்தியா கூட்டணி வந்து மகாராஷ்டிரால பெருமளவுக்கு வெல்லும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னு சொல்றேன். எப்பயுமே நீங்க 2000 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி ஜெனரல் எலெக்ஷன்ஸ் போயிருக்கோ, ஏன்னா 6 மாசம் கழிச்சு நடக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாநில எலெக்ஷன் ரிசல்ட்ஸுமே வந்திருக்கு. சரி, அப்படிங்கிறது தான் மகாராஷ்டிரால ஒரு நிலைப்பாடா இருந்திருக்கு. சரிங்களா. இப்போ 19 வந்து பாத்தீங்கன்னா 42 சீட் பாஜக கூட்டணிக்கு போச்சு 2019. அதே 19 நடந்த மாநில தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 170 சீட் கிட்ட வந்தது. காங்கிரஸ் கூட்டணி 100 சீட் கிட்ட வந்தது. அதே மாதிரி தான் வந்து 14 இருந்தது. ஆனா 24 நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இங்க காங்கிரஸ்க்கு இந்தியா கூட்டணி வந்து 28 சீட் வந்திருக்கு. பாஜக கூட்டணி வேற 20. அதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சீட்ல எல்லாம் வந்து 1000 ஓட்டு 2000 ஆமா இங்க சைடு. ஆனா 2009லயும் 2004லயும் பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அதிகம் வந்தது. நம்ம காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாங்க மாநில லெவல்லையும். ஏன்னா 3 வருஷத்துக்கு தேர்தல் நடக்கிறதுனால. நான் திரு சூர்யா அவர்கள்ட்ட ஹரியானா முடிவுகளை பார்த்ததற்கு பிறகு ஹரியானாவில் சொன்னது ஒன்று, நடந்தது ஒன்று. அப்படி இருக்கப்ப இந்த முடிவுகளை அப்படியே ஏற்றுக்க முடியுமா? அவர் இன்னது வந்து ஒரு டஃப் ஃபைட் இருக்கதா, இந்த ப்ரொஜெக்ஷனில் டஃப் ஃபைட் தான் பார்க்குறாரு. எல்லா தேர்தலுமே டஃப் ஃபைட் தான், எதுவுமே வந்து ஈஸி கான்டெஸ்ட் கிடையாது. இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பிரதர் சொன்ன மாதிரி 3ல் இவங்க 3ல் அவங்கன்றாரு. ஸோ மொத்தமே 6 தான் பார்த்துருக்காருன்னா 10-15 ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துருச்சு. அதில் குறிப்பாக நம்ம மேஜராக சொல்லக்கூடிய அந்த 5-6 ப்ரெடிக்ஷன்ஸில் மகாராஷ்டிராவில் மொத்தமாகவுமே 6மே வந்து பிஜேபி தான் ஜெயிப்பாங்க அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். பட் தேர்தல் நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம சொல்ல வருவது என்னவென்றால், அவர் சொன்ன அந்த பார்லிமெண்ட்டில் ஜெயிக்கக்கூடியவர்கள் அசம்பிளியே ஜெயிப்பாங்க அப்படின்ற ட்ரெண்டு இருந்திருந்தால் கூட இந்த 2024 பார்லிமெண்ட் ட்ரெண்ட் வந்து மிக மிக வித்தியாசமான ஒரு ட்ரெண்டு. ஏன் அப்படின்னா, அசம்பிளி வைஸ் லீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 தோராயமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து 42 இடங்கள், அவங்க 6 இடம் ஜெயித்தாலும் அசம்பிளி வைஸ் லீடு வந்து நாங்கள் 200 இடங்கள் எடுத்திருந்தோம், அவங்க 88 இடங்கள் எடுத்திருந்தாங்க. இந்த டைம் 28-20 அப்படின்ற சதவீதத்தில் ஜெயித்திருந்தா கூட அசம்பிளி வைஸ் லீடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரஸ் கூட்டணி வந்து 153 இடங்களையும் பிஜேபி கூட்டணி 126 இடங்கள்லையும் முந்தியிருந்ததை நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு பாராளுமன்ற தொகுதியில் 6 எம்எல்ஏ சீட் இருக்குன்னா அதில் 5 எம்எல்ஏ சீட்டில் பிஜேபி வந்து மிகப்பெரிய பெரும்பான்மையோட லீடிங்கில் இருந்ததையும், ஒரே ஒரு சீட்டில் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் பின்தங்கியதும் பார்த்தோம். அது குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்த பகுதி அப்படின்றது அது அடுத்தது போகலாம். நம்ம இப்போ இந்த மாதிரி அசம்பிளி வைஸ் பிரேக் பண்ணும்போது பிஜேபி அதிக இடங்களில் லீடிங்கில் இருந்திருக்கு அப்படின்றது இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கும் அங்கே எங்கள் கூட்டணியில் மிஸ் ஆன நிறைய விஷயங்களை இப்போ இந்த 8 மாத கேப்பில் வந்து நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். அதுவே அவங்க கிட்ட இருந்த அந்த நல்ல கெமிஸ்ட்ரின்றது இந்த 8 மாதத்தில் குலைந்து போயிருக்கின்றது. எடுத்துக்காட்டாக உத்தவ் தாக்கரே வந்து ஒரு 10 இடங்களில் காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணதாகட்டும், அவர்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஆகட்டும், முதல்ல சீட்டு ஒதுக்குறதுலேயே ஏற்பட்ட சண்டை ஆகட்டும், அந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்குள்ளே இருந்த கெமிஸ்ட்ரி வந்து இப்போ இல்லை அப்படின்றது உண்மை. அஜித் பவார் கூட நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கா? நிச்சயமா அது பாராளுமன்ற தேர்தல் அப்போ இல்லாமல் இருந்ததுன்றது உண்மை. இந்த 8 மாசத்துல அது சரி செய்யப்பட்டு விட்டு இருக்கிறது அப்படின்றதும் உண்மை. நாங்க வந்து இப்போ ஒரு யுனைடெட் ஃப்ரண்டாக எல்லா விஷயங்களும் கலைந்து விட்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு போயிருக்கோம். இன்னொரு விஷயம், நிச்சயமாக இந்த தேர்தலில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுக்கு நாங்கள் சொல்கிறது, நாங்கள் செய்திருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள். உதாரணமாக வதாவான் துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்கர் பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகம் ஒன்று அமைக்க போகிறோம். 80,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்கோம். ஆசியாவிலே மிகப்பெரிய துறைமுகமாக இருக்கின்ற போகுது. இது போல் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் 2014 நாங்கள் பண்ணியிருக்கிறதும், சமீபத்தில் நாங்கள் அறிமுகப்படுத்தின சில திட்டங்களும் மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றன. அந்த 8 மாதத்தில் எங்களுக்கு இருந்த அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸு, கம்மியான செல்வாக்கு, இது எல்லாத்தையுமே கடந்த 8 மாதத்தில் நாங்கள் மீண்டும் நிலைநிறுத்தி விட்டதனால் நிச்சயமாக 180 200 இடங்கள் நாங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றது. இந்த எக்ஸிட் போல்ஸில் வர மாதிரியே நிச்சயமாக பிஜேபி மகாராஷ்டிராவில் ஜெயிக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஹரியானாவில் இப்படி தானே பார்த்தாங்க.
காங்கிரஸ் ஜெயிக்குன்னு பார்த்தாங்க, நூலில் அப்படியே நிச்சயமா BJP நான் அதான் வந்தது இல்லையா? சொல்றேன். இப்போ அப்படி இருந்தா அந்த எட்ஜ் வாய்ப்பு ஏன் காங்கிரஸ்க்கு கூட்டணிக்கு இல்லைன்னு பாக்குறீங்க? இல்ல மகா இந்த விகாஸ் எக்ஸிட் போல்ஸ்ல ஒருவேளை எங்களுக்கு வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இல்லாம காங்கிரஸ் லீடுன்னு வந்திருந்தா கூட இதே நிலைப்பாட்டை தான் நாங்கள் எடுத்துட்டு போயிருந்தால் எக்ஸிட் போல்ஸை விட நாங்கள் செய்த மக்கள் பணியும் கிரவுண்டில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியும் எதிரணியில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் இவ்வளோ ஃபேக்டர்ஸை சேர்த்து பார்க்கும்போது வெற்றி வாய்ப்பு நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த நம்பர் சொல்லும்போது இந்த ஆங்கில ஊடகங்களில் அந்த சர்வே எடுத்தவங்க பேசுகிறது எல்லாமே நாங்கள் பாருங்கள், 8 மாதத்துக்கு முன்னாடி பிஜேபி கூட்டணிக்கு இருந்த செல்வாக்கு இப்போது பன்மடங்கு உயர்ந்திருக்கிறது. காரணம் பல்வேறு விஷயங்கள் அவங்களே சொல்கிறாங்க. இதே எதிரணியில் உத்தவ் தாக்கரேவும் சரத்பவார் அவர்களும் காங்கிரஸ் கட்சியில் நேரடியாகவே மோதிக்கிட்டாங்க. உத்தவ் தாக்கரேவோட பேசாமல் இருந்தாங்க. சரத்பவார் வந்து பஞ்சாயத்து பண்ணி வச்சார். இந்த மாதிரி அவர்கள் இது எதனால் சொல்கிறோம்னா மோடி எதிர்ப்பு அப்படின்னு சேரக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு சில தேர்தல்களில் தான் அவங்களால நிற்க முடியுமே தவிர அது வந்து நிலை குலைந்து போய்விடுகிறது ஒரு தேர்தலுக்கு அப்புறமா அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் இந்த மகாராஷ்டிராவில் 2024 காங்கிரஸ் கூட்டணி பெற்ற வெற்றி. நாடாளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள், கருத்து கணிப்புகள் இதெல்லாம் மிகப்பெரிய ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டுகளே காங்கிரஸ் முன்வைத்தது. எல்லாரும் ஃபுல் மெஜாரிட்டி கொடுத்தப்போ யாருமே வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு கொடுக்கல, ஆனால் நடந்தது வேற. அதன் பின்னால் ஒரு மறைமுக சதி இருக்கு அப்படின்னாங்க. இப்போ இந்த எக்ஸிட் போல வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்போ அதையும் அதே கணக்கில் தானே அவங்க பார்ப்பாங்க. இல்லை, அப்போ இருந்த மறைமுக சதி என்னங்கிறத ராகுல் காந்தி ஐயா உங்களுக்கு சொல்லலை, எனக்கு தெரியும். அது என்னன்னா, ஒரு கார்டை கொடுத்து உனக்கு வந்து 1 லட்சம் ரூபா வருஷம் வந்துடும் அப்படின்னு கார்கே இந்த பக்கம் கையெழுத்து போட்டு இந்த பக்கம் ராகுல் காந்தி கையெழுத்து போட்டு ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த சகோதரிகளிடம் தொடர்ந்து எல்லா ஊர்லேயும் கொடுத்து அவங்க பண்ண அந்த பர்சன்டேஜ் வந்து 1.6 கோடி ஓட்டு தான். அந்த 1.6 கோடி ஓட்டு இந்தியா பூரா நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் கருத்து கணிப்புகள் மூலமாக கணிக்கவே முடியாது. அந்த அண்டர் கரண்ட்டில் தான் ஊடகங்கள் இதை பொறுத்த வரைக்கும் தோற்றுது. 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தோற்றுது. ஹரியானாவில் நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னாங்க, கடைசியில் பிஜேபி ஜெயிச்சிருச்சு. அப்படி பார்த்தா மகாராஷ்டிராவில் பிஜேபி ஜெயிக்குங்கிறாங்க, அதனால் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறீங்க. அடிப்படையில் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் சோப்ஸ், அதாவது இந்த இலவச விஷயங்கள் ஒரு நிர்ணயம் பண்ண போகுது. கேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது. கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த விவசாயம் சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது. கோட்டா அப்படிங்கிறது மரத்வாதாலையும் விதர்பாலையும் என்ன பண்ண போகுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எது பிரதானமாக பிஜேபி தொடர்ந்து அங்கே கொண்டு போய் வைத்திருக்கு அப்படின்னு சொன்னால், பட்டேங்கேத்தோ கட்டேங்கே, உடஞ்சினா முடிஞ்சிருவேன் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பேசியிருக்கிற அந்த விஷயம், ஒன்றாக இருந்தால் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிற விஷயம்தான் அந்த இடத்துல பிரதானமாக போய் சேருங்கிறது என்னோடய அபிப்பிராயம். அடிப்படையில் இந்த பெண்களுக்கான அந்த 1000 ரூபாய் கமலஹாசன் ஐயா இந்தியாவுக்கு முன் வைத்து, அதுக்கப்புறம் திராவிடன் மாடல் மூலமாக எல்லா பக்கமும் போன அந்த 1500 ரூபாய் 2100 ரூபாய் ஆயிருக்கிறது பிஜேபிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அங்கே 3000 ரூபாய் இருக்கு சார். அது காங்கிரஸ் சொன்னால் ஏன் ஒத்துக்க மாட்டாங்கன்னா, அவர் 8500 ரூபாய் இப்போ தான் 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். இப்போ என்ன விலைவாசி குறைஞ்சி போச்சா? 8500 ரூபா கொடுக்குறேன்னு ராகுல் ஜெயிச்சா. இங்க பாருங்க, காங்கிரஸுங்கிற ராகுல் ஏங்க நீங்க என்னைக்குங்க அந்த குடும்பத்தில் அதெல்லாம் பிரிச்சு குடும்பத்தை பிரிக்கிறீங்க? சட்டமன்ற தேர்தல் சார் எதுவா இருந்தா என்ன சார், விலைவாசி ஒன்று தானே. கத்திரிக்காய் விலை சட்டமன்றத்துக்கு தனியா பாராளுமன்றத்துக்கு தனியா வரப்போதா? 8500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி கார்டெல்லாம் கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கார்டெல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து 3000 ரூபாய் கொடுக்குறேன்னா கோபம் வரும். அதனால அதை விட்டுருங்க, அவரை சீரியஸாக யாரும் எடுத்துக்க போறது இல்லை. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பிரச்சனை கண்டிப்பாக பிஜேபிக்கு லோக்கலை ஹேண்டில் பண்ண விதம் பிஜேபிக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ண போகுது. ஹரியானா வெற்றியே அங்கே வந்து வேறு விதமான ஊக்கத்தை பிஜேபி சார்ந்த நண்பர்களுக்கு கொடுக்க போகிறது. இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, போன முறை பாராளுமன்றத்தில் ஜெயிக்கும் பொழுது 58 அசெம்பிளி தொகுதிகளில் 15000, 10000, 5000, 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அங்கே வந்து வெற்றியே நிர்ணயிக்கப்பட்டது. அதைத்தான் குறிவைத்து, காரணம் என்னென்னா, நீங்கள் ஹரியானாவில் பாதிக்கு பாதி இருந்தது, ஆனால் சட்டசபையில் எப்படி ரிசல்ட் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கர்நாடகாவில் வேறு விதமாக சட்டசபை இருந்தது, பாராளுமன்றத்தில் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். தெலுங்கானாவில் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ரிசல்ட்டை கையில் வச்சுக்கிட்டு பிஜேபி வேலை செய்யும். இந்த இடத்துல இந்த தவறு வந்திருக்கா, அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு வந்து அந்த வேலைகளை செய்யும். ஆனால் அதுக்கு வீக்னஸாக இருக்க போகிற விஷயம் வந்து இந்த சோயாபீன் பிரச்சனையை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதை வந்து 23ஆம் தேதி பேசுவாங்களான்னு எனக்கு தெரியாது. என்சிபியில் அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவர் வந்து டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வராரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ஆனால் அங்கே ஹிந்து கன்சாலிடேஷனோ அல்லது டெவலப்மெண்ட்டோ அல்லது ஷிண்டேக்கு இருக்கக்கூடிய அவர் ஆட்சி செய்த இந்த காலகட்டத்துக்கான அவருடைய பெயரோ அல்லது இவங்க மேலே இருக்கிற கோபமோ
அந்த கோபம் ஒன்று வந்தது இல்லையா, அவங்க நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. குஜராத்லேருந்து வந்து சிவசேனாவை பிரிச்சுட்டாங்க, மராத்வா எல்லாம் பிரிச்சுட்டாங்கன்னு ஒரு கதையை பாராளுமன்ற தேர்தலில் சொன்னாங்க. அந்த கதை இப்போ எடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னா ஒரு தேர்தலுக்கு ஒரு விஷயம் பேசினதுக்கப்புறம் 2வது முறை வராது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு உங்களுக்கு விட்டுறேன். வாசிம் அப்படிங்கிற தொகுதி எப்பொழுதுமே பிஜேபி வெற்றி பெறுகின்ற ஒரு தொகுதி. அந்த வாசிமில் இருக்கக்கூடிய அசம்பிளி தொகுதி, வாசிம் தொகுதியும் எப்போதுமே பிஜேபி வெற்றி பெறுற தொகுதி, ஒரு தேர்தலை தவிர. அந்த தேர்தலில் அந்த தொகுதியில் போன முறை 35,000 வாக்கு வித்தியாசத்தில் தோத்துதுன்னு உடனே தான் நீங்கள் சொல்கிற இந்த ஆர்எஸ்எஸ் நிறையா உள்ளே போய் 60,000 மீட்டிங் பண்ணாங்க, அதெல்லாம் நடந்தது இல்லையா. அந்த விஷயங்கள் வந்து பெரிய அளவில் உள்ளே வந்து விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துலையே வா அப்படிங்கிற அடிப்படையில் பிஜேபி ஒரு ரிசல்ட் முடிஞ்ச உடனே யாரும் பார்க்கறது. நாடாளுமன்ற தேர்தலிருந்து பிஜேபி நிறைய பாடம் கற்றுட்டு இருக்கு இந்த மாநிலத்தை பொறுத்து. ஒரு முறையும் ஒரு தேர்தலில் இருந்து அது பாடத்தை கற்றுக்கொள்கிறது. இவங்க என்ன முதல்ல நிறைய ஹரியானால இருந்து காங்கிரஸ் கூட்டணி இந்த பாடத்தை கற்றுக்கலையா? கற்றுக்கவே இல்லையா? அதனால தானே நீங்கள் அந்த இவர்கிட்ட மட்டும் கொண்டு போய் 72 சீட் அவர் சொன்னவங்க கிட்ட கொடுத்து விட்டுட்டு ஜாட்டிற்கு அது போறோம்னு சொன்னீங்க. இங்க நீங்க மராத்வாதாவை பத்தி பேசும்பொழுது அதை தவிர மராத்தாஸை பற்றி பேசும்போது அதை தவிர 6 பிரிவினைகளோட பிஜேபி தன்னுடைய வேலையை ஒழுங்கா செஞ்சிருக்கு. கேட்போம். இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். கடும் போட்டியை தான் இந்தியா கூட்டணி கொடுத்துருக்கா. ஏன்னா வந்து மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை கருத்து கணிப்புகள் அங்கே என்டிஏ வரும், பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்ற பார்வையை முன்வைக்கிறாங்க. அப்போ கடும் போட்டியை தான் உங்கள் கூட்டணி கொடுத்துருக்கோம். முதல்ல கருத்து கணிப்புகள் எல்லாமே கருத்து கணிப்புகளாக இருக்கா இல்லை கருத்து திணிப்புகளாக இருக்கான்றது தான் நம்ம பார்க்கணும். இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே போன நாடாளுமன்றத்திலேயே நம்மளுடைய கருத்து எக்ஸிட் போல்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருந்தது, அதுக்கப்புறம் எக்ஸிட் போல் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதை தாண்டி இன்னொரு பிரச்சனை இங்கே மிகப்பெரிய விவாத பொருளாக்கப்பட வேண்டிய ஒரு பொருள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு வந்து பேச மறுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு பதிலளிக்க எலெக்ஷன் கமிஷனும் மறுக்குதுன்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க, ராகுல் காந்தி அவர்களுடைய ஹெலிகாப்டரை செக் பண்றாங்க, ரேவந்த் ரெட்டி அவர்களுடைய ஹெலிகாப்டரை செக் பண்றாங்க. தொடர்ந்து எதிர்கட்சியில் இருக்கிற எல்லாருடைய ஒரு நிமிஷம் இருங்க. நான் அதாவது ரவீந்திர பட்னாவிஸுடைய அவருடைய பேக்கெல்லாம் செக் பண்ணுறாங்க. எங்கே செக் பண்ணுறாங்கன்னா, ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழையிறாரு, அங்கே ஃப்ரிஸ்கிங் இருக்குன்னு அவருக்கும் தெரியும். அந்த ஃப்ரிஸ்கிங் இருக்கிற இடத்துக்குள்ளே எப்படி அவர் வந்து பணமோ இல்லை வேறு எந்த பொருளோ கொண்டு வர போகிறாரு, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டுக்கு அகென்ஸ்டாக இருக்கிற எந்த பொருளை அவர் கொண்டு வர போகிறாரு. ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ன சார் செக்கிங்கு? இதெல்லாம் யாருக்காக கண் துடைப்புக்காக செய்கிறீங்க? இது மாதிரி ஒரு நாடகம் எல்லாம் இந்த எலெக்ஷன் கமிஷன் செய்யுதுன்னு பார்க்க முடியுது. ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃப்ரிஸ்கிங் இருக்குன்னு தெரிஞ்சு தான் வந்திருப்பாரு ரவீந்திர பட்னாவிஸ் அவர்கள். அப்போ அங்கே இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி ஒரு நாடகத்தை ஏற்படுத்தி பாருங்கள், நாங்கள் இந்த ஆளுங்கட்சியின் மீதும் நாங்கள் வந்து உடனே நாங்கள் எல்லா வகையான சோதனைகளும் ஈடுபடுத்துகிறோன்னு யாருக்கு கண் துடைப்பு காட்டுறீங்க? அப்போ இதெல்லாம் தெரியுதுல்ல, மக்கள் தெள்ள தெளிவாக இருக்கிறாங்க. மக்களுடைய பார்வை என்பது இவர்கள் இன்னைக்கு இத்தனை ஆண்டு காலமாக சொல்லி வந்தாங்களே, இன்றைக்கு கூட நம்மளுடைய மக்கள் பெண்களுக்கான உரிமை தொகைன்னு சொல்லி கொடுக்குற இன்றைக்கு ஆளுகின்ற நம்மளுடைய தமிழக மாநிலத்தில் கொடுக்கக்கூடிய காசை அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சை காசு நாங்கள் 1000-2000 கொடுக்க மாட்டோம்னு பேசினாங்க. இங்கே மாஜி லடுக்கி பஹன் சொல்லிட்டு போன நீங்க பாருங்க, சும்மா சொல்லன்னு எங்க நெட்ல அடிச்சு பாருங்க, சொன்னாங்களா இல்லையான்னு இருக்கு. ஏன்னா ஆன்லைன்ல இருக்கிறதெல்லாம் இல்லன்னு சொல்லவே கிடையாது. எத்தனை டைம் இல்லன்னு சொல்லுவீங்க? நான் இப்ப ஆன்லைன்லயே அப்படியே அடிச்சு காட்டிட்டேன்னா என்ன சொல்றீங்க? அடிச்சு காட்டுங்க. நீங்க பதில் சொல்லுங்க எஸ்டி சூர்யா. நீங்க வந்து யூடியூப்ல நான் சொல்றேன் கேளுங்க, பிச்சை காசு என்று இருக்கக்கூடிய இங்க கொடுக்கக்கூடிய தொகையை நிர்மலா நிர்மலா சீதாராமன் அவர்கள் 1000 ரூபாய் பிச்சை காசுன்னு சொன்ன வீடியோ இப்ப நீங்க போட்டீங்கன்னா இப்பவே வாக் அவுட் பண்ணிடுறேன். நான் இந்த தெளிவா காட்டுறேன். தெல்ல தெளிவாக சும்மா இங்க பாருங்க, நீங்க வாக் அவுட் பண்றனாலலாம் இல்ல, சொன்னாங்களா இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பண்றேன். நீங்க ஏன் ப்ளே பண்ண மாட்டீங்க? ப்ளே பண்ணுங்க. ஏங்க நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் சார். நான் அடுத்த சுற்றுல ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சொல்ல வர கருத்து சொல்லிரணும்ல. கண்டிப்பா ப்ளே பண்ணி காட்டுறேன். அதே நேரத்துல இப்ப சொல்றீங்க பிச்சை காசுன்னு மறுத்தாங்கன்றீங்கல்ல. 1500 ரூபா மகாராஷ்டிராவில் மாஜி லடுக்கி பஹன் யோஜனான்னு சொல்லிட்டு கொடுத்து அதில் 50% பெண்கள் இன்னைக்கு வந்து பயன்பெற்று வராங்க. நீங்கள் தான் ஃப்ரீ பீஸ்க்கு எதிரானவர்களாச்சே, பெண்களுக்கான திட்டங்களை எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிக்காதாச்சே. அவங்களுக்கு
அதுதான் இல்ல ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். 1500 ஜெயிச்சா 2100 ரூபாய் ஆக்கிடுவான்ட்டு. ஒரு 1500 ரூபாயில இருந்து வெற்றி பெற்று விட்டால் 2100 ரூபாய் ஆக்குவேன் ஷிண்டே அவர்கள் சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு இது ஒரு பிரச்சாரம் பாருங்க மக்கள் இடத்துல. அதுல பயனுற பெண்கள் அங்க இருக்கக்கூடிய 50% வாக்காளர் பெண்களாக இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல இது எந்த அளவுக்கு பிரச்சாரத்துக்கு போகுன்ற நான் என்ன கேட்கிறேன், உங்கள் இடத்துல நலத்திட்டங்கள் இருந்தா நீங்க ஏன் அந்த இலவசங்களை பத்தி அதிகமான பிரச்சாரங்கள் மேற்கொள்றீங்க, அதிகமான திட்டங்களை அறிவிக்கிறீங்க? நீங்க எங்களை கேள்வி கேட்கறீங்கல்ல, தமிழ்நாட்டுல ஒரு இலவச திட்டம் அறிவிச்சா உடனே நீங்களும் 3000 ரூபாய் இல்ல இருங்க கம்ப்ளீட் பண்ண விடுங்க. இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் சொல்லலையா, இலவசங்களை அள்ளிவாரி இறைத்து உங்களை எல்லாம் அபகரிக்க பார்க்கிறார்கள் ஆளுங்க எதிர்கட்சியினர்னு சொல்லலையா அவரு? இந்திய நாட்டு பிரதமர் பிரச்சார மேடைகளிலே சொன்னார்ல. என்ன பிரச்சாரங்களை நீங்க மேற்கொண்டீங்க இந்த முறை? நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சில 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 மதத்துக்கு எதிராக அப்படின்னு குறிப்பிட்டு பேசலையா? எத்தனை இடத்துல பேசுனீங்க நீங்க? ஏன் உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசலையா? அப்போ இந்த முறை அவர்கள் எடுத்திருக்க எல்லா இடத்துலையுமே பாருங்க, நீங்க 80-20 பாலிடிக்ஸ், 80-20 பாலிடிக்ஸ் இல்லைன்னா புல்டோசர் மாமா பாலிடிக்ஸ், இதை தான் இவங்க முன்னெடுத்து காட்டுவாங்க. சமத்துவத்தையோ சமூக நீதியோ இடஒதுக்கீடு, மராத்தா மக்களுக்கான இடஒதுக்கீடு அங்க பிரச்சனையா இருக்கே, அதை நீங்க சரி பண்ணிட்டீங்களா? ஷிண்டே அவர்கள் சரி பண்ணிட்டாரா? அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் வரக்கூடிய தேர்தல் எலெக்ஷன் கவுண்டிங் இன்னைக்கு பார்க்க தானே போறோம். சரி கேப்போம் இன்னும் டீடைலா பேச. ஒரே நிமிஷம் ஒரே ஒரு பதில். அதாவது இந்த பெண்களுக்கு மாதம் உரிமை தொகை கொடுக்கின்ற திட்டத்தை இந்தியாவிலேயே முதலில் அமல்படுத்திய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அமல்படுத்திய மாநிலம் மத்திய பிரதேசம். மாதம் மார்ச் 2023. தமிழகத்தில் அமல்படுத்தியது செப்டம்பர் 2023. அது எப்படி நாங்க அமல்படுத்தின ஒரு திட்டத்தை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சை காசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பொய்யான தகவல்களை பேசுவது முழு பூசணிக்காவை சோற்றில் செய்ய வேண்டாம். இந்த திட்டத்துக்கு முழு கிரெடிட் பிஜேபி மட்டும்தான் கிடைக்கும். கேட்போம். நான் இந்த நேரத்தில் அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன்சி ராமன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார். டாக்டர் சுமன்சி, இந்த 2 கணிப்புகளையுமே பார்த்துருப்பீங்க. இதுல ஜார்க்கண்ட்ல சில கணிப்புகள் இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. மகாராஷ்டிரா முதல்ல எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இது எக்ஸிட் போல் எல்லாம் வச்சு நம்ம எதையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. லோக்சபா தேர்தலாக இருக்கட்டும், இல்லாட்டி ஹரியானாவில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கட்டும், இதே எக்ஸிட் போஸ்டர் என்ன சொன்னாங்க, என்ன வந்தது முடிவு அப்படிங்கிறது எல்லோருக்குமே நமக்கு தெரிஞ்சது. ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ வுட் லைக் டு பி காஷியஸ். அதாவது இது கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஜார்க்கண்ட்ல 2 கருத்து கணிப்புகளை தவிர மற்ற அனைத்து கருத்து கணிப்புகளும் வெற்றி பெறும். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாகத்தான் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அது எந்த அளவுக்கு அந்த அது யார் பக்கம் தாயும் அப்படிங்கிறது 23ஆம் தேதி தெரியும். பட் இந்த கருக்கணிப்புகளை வைத்துக் கொண்டு எக்ஸிட் போலாக இருக்கட்டும், ஒப்பீனியன் போலாக இருக்கட்டும், நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வருவது கஷ்டம். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிறகு முடிவை யார் ஆட்சி அமைப்பார்கள் என்பது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தினம் வரக்கூடிய முடிவுகளை தாண்டியே இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. இதுதான் இந்த சிவசேனாவாக பிரிவுகளாக இருக்கட்டும், என்சிபி பிரிவுகளாக இருக்கட்டும், ஒருவர் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் போறது சாத்தியம் அதிகமாக இருக்கிறது. புதிய பாக்குறீங்களா? பிரிந்தவர்கள் ஒன்று சேர கூட தேர்தல் முடிவுக்கு பிறகு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக. இப்போ உதாரணத்துக்கு மகாயுத்தி ஒரு 20 சீட்டு கம்மியா, அவங்களுக்கு மெஜாரிட்டியை விட 20-25 சீட்டு கம்மியா இருந்தாங்க, அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசம். ஏன்னா மகாவிகாஸ் அகாடி காங்கிரஸ் சரத்பவாரும் உத்தவ் தாக்கரேக்கும் மெஜாரிட்டி மட்டும் கிடைத்தா போகாது, மெஜாரிட்டிக்கு மேல ஒரு 15-20 சீட்டு கிடைக்கலாம். மகாயுத்திக்கு மெஜாரிட்டி அவசியமே இல்லை. அவங்களுக்கு ஒரு 110-120 வந்த கூட மீதி அது ஏற்பாடு பண்ணுவதற்கான வழிகள் அவர்களுக்கு நல்லாக தெரியும். அதனால எனக்கு என்னன்னா, ஏன் நான் அவங்களுக்கு எட்டு கொடுப்பேன்னா, இந்த காரணத்தினால் மெஜாரிட்டியை உருவாக்குவது எப்படி, மெஜாரிட்டி வாக்காளர்கள் கொடுக்கிறார்களோ இல்லையோ அந்த மெஜாரிட்டியை உருவாக்குவது எப்படி என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும். பாஜகவுக்கு அவர்களுக்கு அதுக்கு செய்ய வேண்டிய அனைத்து வசதிகளும் அவர்களுக்கு இருக்கிறது. அதன் காரணமாக மகாவிகாஸ் அகாடி வெற்றி பெற வேண்டும் என்றால்
குறைந்தது 160 இடங்களில் வெற்றி பெற்றால்தான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். இல்லாட்டி உடைச்சிருவாங்க. அது மாதிரி ஒரு ஆட்சி அமைத்தால் கூட ஒரு 3-4 மாசத்துல உடைச்சு ஒரு ஃபேக்ஷனை இழுத்து ஏதாவது திருப்பியும் பழைய மாதிரி கடந்த 5 ஆண்டுகள் எப்படி சென்றதோ அதே மாதிரி மகாராஷ்டிரால பிரச்சனைகள் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, நிறைய புதிய பார்வைகளை வெளிப்படுத்துறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்க டாக்டர் சுமன் சி. திரு சேலம் தரணிதரன்ட்ட, இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒருங்கிணைந்து போட்டியிட்டது, ஆனால் மாநில தேர்தல்களில் ஒருங்கிணைவதில்லை, போட்டியிடுவதில்லை என்ற விமர்சனம் கடந்த தேர்தலிருந்து கடந்த 2 மாநில தேர்தல்களே வர தொடங்கியிருக்கு. அதனுடைய முடிவாக கூட இந்த மாதிரியான ஒரு டஃபஸ்ட் ஃபைட் அப்படின்னு பார்க்குறீங்களா? சார் இல்லை ஃபஸ்ட்டு நான் எஸ்ஜி சூர்யா அவர்களுக்கும் வந்து ஒரு சில விஷயம் மறுப்பு தெரிவிக்க நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, ஏதோ மகாராஷ்டிராவில் இருக்கிற இந்தியா கூட்டணியில் மட்டும்தான் பிரச்சனை இருந்த மாதிரியும் பாஜக கூட்டணியில் பிரச்சனை இல்லாத மாதிரியும் பேசுகிறாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, அங்கே அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து ஒரு அமித்ஷாவே வந்து 4-5 தடவை உட்காந்து அந்த 3 பேர் அஜித் பவாரையும் ஷிண்டேவையும் எல்லாம் உட்கார வச்சு பேசி சரி பண்ண முடியல. நாமினேஷன் டேட் அப்போ ஒரு சில தொகுதியில் என்சிபி போட்ட இடத்துல சிவசேனாவும் போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல பாஜக வேட்பாளர்களும் என்சிபி வேட்பாளர்களும் 2 பேருமே இது செஞ்சுட்டாங்க, வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்க. அப்புறம் எல்லாம் இந்த லாஸ்ட் டே வித்ராய்க்கு முன்னாடி தான் எல்லாம் பஞ்சாயத்து இருந்து போய் வித்ரா பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பீட் டிஸ்ட்ரிக்டில் வந்து மாவட்ட செயலாளரே எங்கள் சிவசேனாவை சேர்ந்த மாவட்ட செயலாளரை போய் இங்கே சேர்ந்துட்டார், சிவசேனா உத்தவ் தாக்கரேல சேர்ந்துட்டார். அதே மாதிரி சோலாப்பூரில் வந்து பிஜேபியில் இருக்கிற மேயர் அவர் வந்து பிஜேபி எதிர்த்து இண்டிபெண்ட்டாக சுயேட்சையாக நின்னார். அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நிறைய இடத்துல வந்து என்சிபி அஜித் பவார் மக்கள் வந்து என்சிபி சரத்பவார் கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 20 இடத்துல கிட்ட இந்த மாதிரி உதாரணம் நடந்திருக்கு. நான் சொல்லிகிட்டே போகலாம். இன்னொரு விஷயம், போன தேர்தலோட இந்த தடவை வாக்குகள் அதிகமாக தான் வரும் இந்த கூட்டணிக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம யாருமே பேசாத விஷயம் வந்து சிவசேனாவை உடைச்சிட்டு உத்தவ் தாக்கரே சிவசேனான்னு சொன்னாங்க. ஆனால் சின்னம் யாருக்கு போச்சு? சிந்தேக்கு போச்சு. அதே மாதிரி என்சிபியை உடைச்சிட்டு என்சிபி சரத்பவார்னு பேர் வச்சாங்க. சின்னம் யாருக்கு போச்சு? அஜித் பவாருக்கு போச்சு. அப்படி ஒரு சின்னம், புது சின்னத்தில் தேர்தல் சந்திச்சு 28 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்காங்க. ஆனால் இந்த தடவை 6 மாதம் கழிச்சு திருப்பி தேர்தல் நடக்குது. அதனால ப்ரிப்பரேஷன் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும், சின்னங்கள் மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம், மகாராஷ்டிரா மக்கள் மனசுலேயே வந்து பாஜக மேலே ஒரு பெரிய கோபம் இருக்குது. கோபம் எதுக்கு இருக்குன்னா, எப்படி வந்து கட்சியை வந்து சரி உடைச்சிட்டீங்க, பாஜக உடைச்சிட்டாங்க, உடைச்சதுக்கப்புறம் எப்படி தேர்தல் ஆணையம் வந்து அஜித் பவாருக்கு வந்து என்சிபியோட சின்னத்தையும் சிவசேனாவோட சின்னத்தையும் வந்து சிவசேனாவோட சின்னத்தையும் வந்து ஷிண்டேக்கு எப்படி கொடுக்கலாம்? அதுவே வந்து தவறு. ஏன்னா நீங்க எம்எல்ஏக்கள் வச்சு சொல்றாங்க, ஆனா எம்எல்ஏக்கள் வச்சு எப்படி சின்னத்தை முடிவு பண்ண முடியும்? அதை வச்சு எப்படி முடிவு பண்ண முடியும்? கட்சிக்குன்னு சொல்லி ஒரு செயற்குழு இருக்கு, பொதுக்குழு இருக்கு, தொண்டர்கள் இருக்காங்க, அதை தானே பண்ண முடியும். ஸோ அதுவே வந்து ஒரு தவறான விஷயம். இந்த கோபம் வெளிப்படும், அது வந்து உங்க கூட்டணி கண்டிப்பா வெளிப்படும். அது இல்லாம இந்த கோபத்தை மட்டும் விட்டுருங்க, இந்த கோபத்தை விட்டுருங்க. அது இல்லாமல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப மோசமா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசம். எல்லா பேப்பர்ல எடுத்து பாருங்க. ஒரு 3 வருஷமா ஊழல் வந்து வரலாறு காண அளவுக்கு மகாராஷ்டிரால இருக்கு அப்படிங்கிறது வந்து அங்க போய் யார்கிட்ட பேசுறீங்களும் சொல்லுவாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதனாலதான் ரிசல்ட் அவங்களுக்கு மோசமா வந்தது. ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம், முந்தா நேத்து பாஜகவோட பொதுச் செயலாளர், பாஜக மகாராஷ்டிரா பொதுச் செயலாளர் 5 கோடி ரூபாய் காசு வச்சு மாட்டிக்கிட்டாரு. தேர்தல் தோக்கு போவான்னு செஞ்சு பாஜக பண்ண ஒரு வேடிக்கையான விஷயம். வேடிக்கையா சொல்லட்டுமா, இன்னொரு தேர்தல் தோக்க போறேன்னு தெரிஞ்சு சுப்ரியா சோலேவோட குரலை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேவலமா பண்ணி அது பாஜக மகாராஷ்டிரா ஹேண்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பப்ளிக்கா. அந்த ஏஐ எக்ஸ்பர்ட் கூட ஒழுங்கான ஆள்கிட்ட காசு கொடுத்து போட்டுருந்தா ஒழுங்கா வந்திருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுவே ஒரு மட்டமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போட்டு அவங்க வந்து கிரிப்டோ காயினை வந்து எச்சு காசு எடுக்கணும் அப்படின்னு பேசின மாதிரி நேற்று பரப்புறாங்க. அதுலயே அவங்க பார்த்தா தெரியுது. 2 கட்சிகளை உடைச்சிருக்கு பாஜக, அந்த கோபம் வெளிப்படும். அதுதான் நாடாளுமன்றத்தில் வெளிப்பட்டதுன்னு பார்க்குறாங்க. இன்னைக்கு பொதுமக்கள் சிவசேனாவை யாருன்னு நினைக்கிறாங்க, என்சிபி யாருன்னு நினைக்கிறாங்கன்றதுக்கு ஒரு அங்கீகாரமும் இந்த தேர்தல் தானே. நிச்சயமா. இப்போ அதே சிவசேனா வந்து பால் தாக்கரே அவர்கள் வாழ்ந்த காலம் முறை என் உயிரே போனாலும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்னவர், பல நிலைப்பாடுகளில் தெளிவாக இருந்தவர். இன்னைக்கு அதை ஸ்லிப் பண்ணும்போது அந்த உண்மையான தொண்டர்கள் யார் பக்கம் நிற்பாங்க அப்படின்ற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுற தரணிதரனுக்கு எப்படி சின்னத்தை கொடுத்தாங்க, எப்படி சின்னத்தை கொடுக்குறாங்கன்னு கேட்டார். 1990களில் வைகோ அவர்கள் திமுகவை உடைச்சிட்டு வெளியே போய் தேர்தல் கமிஷனில் அப்பீல் பண்ணும்போது உதயசூரியன் சின்னம் எப்படி கருணாநிதி அவர்களுக்கு சென்றதோ அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் இந்த 2 சின்னங்களும் அந்தந்த கட்சிகளுக்கு
கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதிக எம்எல்ஏக்கள், அதிக எம்பிக்கள், அதிக செயற்குழு உறுப்பினர்கள், இது எல்லா நிலைப்பாடுகளும் கண்டறிந்துதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வந்து அப்பீல் போனாங்க சுப்ரீம் கோர்ட்ல. அங்கேயும் அவர்கள் மனு வந்து தள்ளுபடி ஆகிவிட்டது. அதனால் இது கிடைச்ச மக்கள் செல்வாக்கு யாருன்றது ஓட் பர்சன்டேஜ்ல தெரிஞ்சு நிச்சயமா தெரிஞ்சிடும். நான் சொல்றது இப்போ நினைச்ச மாதிரி நம்ம எடுத்து சின்னத்தெல்லாம் கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருக்கின்றது. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல கூட 90களில் திமுகவில் வந்த பிளவெல்லாம் கூட அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. அதனால இது சும்மா இப்படி நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. இரண்டாவது, வினோத் தாவடே அவர்கள்கிட்ட 5 கோடி ரூபாய் பிடிச்சிட்டாங்க. அப்படி பிடிச்சது என்னமோ 2500 கோடி தான். 5 கோடி வந்து இன்னைக்கு வரைக்கும் கண்ணில் காட்டல. ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர்கள் கிட்ட கோடி கோடியாக பிடிச்சிருக்காங்கிறது நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தோம். 2500 ரூபாய் தான் அவர்கிட்ட இருந்து எடுத்தாங்க. 5 கோடி ரூபாய் பிடிச்சிட்டாங்கன்னு பிரதர் சொன்னார் இல்லையா? 5 கோடி ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் எந்த டிவிலையும் காட்டல 5 கோடி ரூபாய் பிடிச்சது. அதனால இது எல்லாமே இந்த மாதிரி தவறான தகவல்களை சொல்லி இப்போ இவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்கிறாங்களா பாருங்களேன். இவங்க பிஜேபி இப்படி பண்ணிட்டாங்க, பிஜேபி அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது பண்ணுவோம், அதனால மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்களான்னு சொல்ல கிடையாது. நாங்கள் 10 வருஷத்தில் என்னென்ன திட்டங்கள் சொன்னோம். போர்ட்டு திட்டம் ஒன்று சொன்னேன், எவ்வளோ கழிப்பறைகள் கட்டியிருக்கோம், எவ்வளோ இலவச வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி தொழில் வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம், ஏஐ ஹப்பா என்ன பண்ணி. ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரே 10 ஆண்டுகள் ஒரு ஆட்சி இருந்தா ஆன்கமென்சி உருவாகாதா? ஆன்டிகமென்சி இடையில காங்கிரஸ் வந்தாங்க போனாங்க, அது எப்படி பாஜக வந்துச்சு தெரியும். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். தேர்தல் அறிக்கையில, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மகாராஷ்டிரால காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அந்நிய முதலீடுகள் வெளிநாடுகளிலிருந்து வருவதை 40% அளவிற்கு மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு தேர்தல் அறிக்கை சொன்னார். உண்மை என்னன்னா, ஏற்கனவே வரக்கூடிய அந்நிய முதலீடுகளை 55% அந்நிய முதலீடுகள் இப்போ மகாராஷ்டிராவுக்கு தான் வந்துட்டு இருக்கு. நாங்கள் 40% கொண்டு வருவோம்னா 55-40 குறைப்பீங்களான்னு நாங்கள் மக்கள் இவர்களை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த மாதிரி ஒரு வெற்று ஜாலங்கள், இது பண்ணிட்டீங்களா அதை பண்ணிட்டீங்களான்னு கேட்கறதோட 10 ஆண்டுகள்ல அங்கே இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள். 2014 மகாராஷ்டிரால எவ்வளோ நகரத்தில் மெட்ரோ ரயில் திட்டம் இருந்தது, இன்னைக்கு எவ்வளோ நகரத்தில் இருக்கு, எவ்வளோ சாலைகள் போடப்பட்டிருக்கிறது, எவ்வளோ வளர்ச்சி திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, அதை தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்க மாட்டாங்க. சரி இப்ராஹிம், இங்க பாஜகவுடைய எலெக்ஷன் மிஷினரி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்க்கலையா? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் மெஜாரிட்டி பெற முடியலனாலும் அடுத்த எலெக்ஷன்ல நீங்க வெல்லக்கூடிய வாய்ப்பு இருந்த இடங்கள் கூட பாஜக வந்து வென்றது. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த தேர்தலில் ரொம்ப உஷாரா கவனமா வந்து பாஜக கையாளுதுன்னு பார்க்கலையா? முதல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி தோழர் வந்து 2வது சுற்றில் கேட்டிருந்தாரு. நான் சொல்லியிருந்தேன், நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சி காசு என்று சொல்லவில்லையான்ட்டு. ஆதாரத்தை காமிக்கிறேன். வாக் அவுட் பண்ணுறதும் பண்ண வேணான்றது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். மார்ச் 17, 2024 தெளிவாக பார்க்க சொல்லுங்கள். நிவாரண தொகை 500, 1000 கேட்டால் அது பிச்சை காசு என்றும், அது பிச்சை காசு முன்னேற்றத்தை அடையாது என்று ஆடியோ ப்ளே பண்றேன். நீங்க ஆடியோ ப்ளே பண்ணுங்க. மலரு அவர் என்ன சொன்னார்? இல்ல ஒரு நிமிஷம் டேட்டா காட்டுறேன். நான் வந்து இருக்கிற ப்ளே காட்டுறேன். இங்க இருக்கு பாருங்க. இதுக்கு மேல நீங்க என்ன சொன்னீங்க? 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்பதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் பிச்சை காசுன்னு சொன்னார். இப்ப என்ன கேட்டா சொல்றீங்க, அதுக்கு ஆடியோ ப்ளே பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்ப நீங்க மக்கள் மத்தியில அம்பலமா இருக்கீங்க, பொய் சொல்லிருக்கீங்க. பொய் சொன்னே ஒத்துக்கிட்டு அடுத்த பாயிண்ட்க்கு போயிடலாம். பொய்யை புடிச்சிட்டு இருக்கிறதுனால இந்தாங்க தினகரன் பேப்பர்ல இருந்தாங்க. இல்ல சார், ஒரு நிமிஷம் நீங்க அதெல்லாம் கதை விடாதீங்க. நீங்க என்ன கேட்டீங்க? ஆதாரம் கேட்டீங்கல்ல. நான் 2024 சேனலுக்கு 500 ரூபாய் நிவாரண தொகை, 500 பிச்சை காசுன்னு சொன்னது உங்களுக்கு வந்து இழிவா இல்லையா? அது இழிவான வார்த்தை இல்லையா? என்ன பேசுறீங்க? எவ்வளவு இழிவான வார்த்தையை நீங்க அப்படியே சரிசமப்படுத்த பாக்குறீங்க. நீங்க ஆதாரம் கேட்டீங்கன்னா இருக்கக்கூடிய ஆதாரத்தை காட்டிட்டு தினகரன்ல காட்டுறேன், மாலை மலர்ல காட்டுறேன், எல்லா பேப்பர்லயும் காட்டுறேன். அப்ப பேப்பர் வெளியிட்டது எல்லாமே பொய்யா? என்னங்க பேசுறீங்க? தந்தி டிவிக்கு அனுப்பிடுங்க, அவங்க ப்ளே பண்ணட்டும். நாங்க அதாவது இன்னொரு விவாதமா நம்ம தொடரலாம். முடிவு இப்போ நம்ம முடிவு விட்டுங்க, அந்த பாயிண்ட் விட்டுருங்க. உங்களுடைய முடிவு நான் காட்டிட்டு ஆதாரம் காட்டிட்டேன். 500, 1000 ரூபாய் சீதாராமன் நீங்க காட்டுங்க. அவர் இல்லை மறுக்க. என்னோட பாயிண்ட்க்கு வந்துருங்க. பாஜக எலெக்ஷன் மிஷினரி ஸ்ட்ராங்கா இருக்கு, காங்கிரஸ் ஏத்துக்க மறுக்குதா? இல்ல. ரெண்டாவது பாயிண்ட். இப்போ
மிஷினரி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க என்ன அளவுக்கு பாயிண்டில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். செப்டம்பர் 15 அன்னைக்கு டைரெக்டாக 6500 மெகாவாட் மின்சாரத்தை எரிசக்தி ஒப்பந்தத்தை அதானி அவர்கள்ட்ட வழங்குறாங்க. 255 ஏக்கர் உப்புல நிலங்களை நேரடியாக செப்டம்பர் 30 அதானி அவர்களிடம் வழங்குறாங்க. திரும்பி அக்டோபர் 10 140 இடம் மத்தியன்ற 140 ஏக்கர் இடத்த அவசரமாக தொடர்ந்து அக்டோபர் 14 குப்பை கிடங்கு 124 ஏக்கரை கொண்டு போயிட்டு அதானிட்ட கொடுக்குறாங்க. இப்படி தொடர்ந்து இந்த எலெக்ஷனுக்குள்ள மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்குள்ள அதானியிடம் மட்டுமே தாரை வார்த்து விட்டார்கள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட சொத்த பாஜக அரசு. இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ கேட்குறீங்களா மிஷினரிஸை பற்றி, ஏன் இந்த அவசரம், எதற்கு இந்த அவசரம், என்ன பணம் பெற்றீர்கள்? இப்போ 5 கோடி ரூபாய் கேட்டி போகிறது கூட சொன்னார். 5 பிடிச்சது 2500 எஃப்ஐஆரில் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆரில் 5 கோடி ரூபாய் பறிமுதல் பண்ணியிருக்கேன்னு சொன்னதை தான் எல்லா ஊடகமும் வெளியிட்டிருக்கு. சும்மா எல்லாத்தையும் பூஜாண்டி காட்டுற மாதிரி போகிற போக்கில் ஒரு கருத்து விட்டு போயிடாதீங்க. எஃப்ஐஆரில் 5 கோடின்னு இருக்கா இல்லையா, அதை தானே ஊடகங்கள் வெளியிட்டிருக்கு. அதை எப்படி நீங்க மறுத்து பேசுவீங்க? வெறும் 2500 ரூபாய் பறிமுதல் பண்ணது 2500 ரூபாய். அந்த இடத்துல மொத்தம் பிடிபட்ட பணம் என்பது 5 கோடி ரூபாய். அதை எப்படி நீங்க மறுத்து பேச முடியும்? சரி, 5 கோடி ரூபாய் பறிமுதல் பண்ணாங்கல்ல, 2500 ரூபானே வச்சுக்கோமே. 2500 ரூபாய் கொடுத்தது சரியா? அது உங்க பாஜக பொதுச் செயலாளர்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஒத்துக்குமா? கொடுக்கல சார் இங்க பாருங்க, அது பாருங்க எந்த அளவுக்கு பேசுறாங்க பாருங்க. மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும்போது 2500 ரூபாய் வச்சு கூடாது. தலைவர் கொண்டு போயிட்டு டீ காபி சாப்பிடணும்னா போய் பிச்சை கேட்கணும். விநியோகிப்பது தவறுங்க. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பணம் விநியோகிப்பது என்பது தவறு. 2500 ரூபாய் நீங்க ஒன்றும் தனிப்பட்ட ஒரு கடைக்கு கொடுக்கல, ஓட்டுக்கு காசு கொடுத்தீங்க. அதை சொல்லுங்க. அந்த பேக்ல பிடிச்ச தொகைங்க குடுத்து பிடிக்கலங்க சொல்லுவோம்ல, அப்படி பிடிபட்டீங்கல்ல. நாங்க மிஷினரிஸை பத்தி பேசினாரு, கேள்வி கேட்டிருக்கு சகோதரர் கார்கே அவர்கள். கார்கே ஒரு விஷயம் சொல்ற கார்கே, இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் கருத்து திணிப்புகளாக தான் காங்கிரஸ் கட்சி பார்க்குது. மக்களுடைய நிலவரம் என்பது வேற. அகாஸ் விகாடி என்பது தெல்ல தெளிவா இந்தியா பிளாக் கூட்டணியில தெல்ல தெளிவாக இருக்கிறது. அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல கடந்த 24 ஆண்டுகளாக மாநிலமாக பிரிக்கப்பட்ட போது 2005 30 தொகுதிகளை கைப்பற்றியது பாஜக. அதற்கு பின்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜெயமந்தம் தான் 30 இடங்களை கைப்பற்றிருக்குது. அது இந்த முறை காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியில் இருக்கு. இந்த முறை அதிகமான இடங்களை ஜார்க்கண்ட்லயும் நாங்கள் பெறுவோம். அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் இந்த முறை மகாராஷ்டிரால அதிகமான இடத்தை பெற்றுக்கிறோம். இவர்கள் ஷிண்டே இங்க சொன்னாரு பாருங்க அழகா, சின்னத்தை பிரிச்சுட்டு போயிட்டாங்க. சின்னத்தை பிரிச்சுட்டு போயிட்டா இவர் பால் தாக்கரே அவர்கள் சொன்னாரு எக்காரணத்தை கொண்டும் காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்க மாட்டேன். அதே மாதிரி தான் அம்மையார் அதிமுக இருக்கும்போது சொன்னாங்க, என் வாழ்நாளில் நான் செய்த மிகப்பெரிய தவறு பாஜகவோட கூட்டணி வைத்ததுன்ட்டு. இப்ப அதிமுக கூட கூட்டணி வச்சு தானே சீட்டை இழந்தீங்க. அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டேவோட கட்சியும் இன்றைக்கு ஆட்சி இழக்கும். வெல்லும் பாருங்க வருகின்ற கவுண்டிங் பாருங்க. டாக்டர் சுமந்த், இங்க 2 மாநிலங்களிலுமே ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் இருக்கா? ஏன்னா சிவசேனாவை உடைச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, என்சிபி உடைச்சிட்டாங்கன்னு ஒன்று, அங்கே மாநில முதலமைச்சரையே அமலாக்கத்துறை கைது பண்ணிருச்சு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு. இந்த 2 மாநிலங்கள்லையுமே ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் ஒர்க் ஆகுமா? முதல்ல மகாராஷ்டிராவிலையும் சரி ஜார்க்கண்ட்லயும் சரி ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த சிம்பத்தி ஃபேக்டர் இருந்தது. பர்டிகுலரா ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது ஓரளவுக்கு சிம்பத்தி ஃபேக்டர் இருந்தது. ஆனால் அது போக போக அந்த சிம்பத்தி ஃபேக்டர் குறைந்து விட்டது. அதே மாதிரி மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் திரு சரத்பவாருக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் ஓரளவுக்கு அவங்க கட்சியை பிஜேபி உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற பேசிஸ்ல அவங்களுக்கு ஒரு சிம்பத்தி இருந்துச்சு. அதுவும் ஒரு பெரிய ஃபேக்டரால. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, சீட் பை சீட் கான்டெஸ்ட் ஆகி ரிபல் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, அவங்க சுயேட்சையா போட்டியிடுறவங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30-35 தொகுதிகள்ல இந்த பக்கத்துல ஒரு 10-15 தொகுதிகளுக்கு மகாயுத்தி சைட்ல, எம்பிஏ சைட்ல ஒரு 10-15 தொகுதிகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு இறுதி முடிவை மாற்றும் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் தெரியல. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது போல பிஜேபியுடைய மகாயுத்தியுடைய டார்கெட் 110, 115, 120 தான். வந்துருச்சுன்னா அது மீதி மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் அன் அன்ஈக்குவல் பேட்டில். அதனாலதான் அன்லெஸ் ஒரு டிசைசிவாக மகாராஷ்டிரா மக்கள் முடிவெடுத்து 160, 170 இடங்களை எம்பிஏக்கு கொடுத்தால்தான் அது ஒரு ஸ்திரமான ஆட்சியை அமைக்க முடியும். ஈவன் தோ நம்ம பேச்சுக்கு 144 இருந்தா போறோம், 145 இருந்தால் போறோம்னு நம்ம சொல்லலாம். பட்
பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 15-20 சீட்டு கூடுதலாக பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் ட்ரைபல் வர்சஸ் நான் ட்ரைபல் பழங்குடியினர் வாக்களிக்கக்கூடிய பகுதிகளில் ஜேஎம்எம் காங்கிரஸ் கூட்டணிக்கு பலத்த ஆதரவு இருக்கிறது. அதுதான் பிஜேபியும் குறி வைத்திருக்கிறார்கள். பிஜேபி ஓட் பேங்க் சிட்டிஸ்ல பிஜேபி ஓட் பேங்க் நான் ட்ரைபல் ஓட்டு நிறைய இருக்கு. ஆனால் சத்தீஸ்கர்ல அவங்க சமீபத்துல செஞ்சு காட்டியிருக்காங்க. ட்ரைபல் ஓட்டை ஸ்வீப் பண்ணாங்க பிஜேபி. அதனாலதான் வந்து அவங்க ஆட்சிக்கு வர முடிந்தது சென்ற ஆண்டு நடைபெற்ற தேர்தலில். அதே மாதிரி they are looking to do a repeat in Jharkhand. So இரண்டு மாநிலங்களும் மிகவும் டைட்டான ஒரு போட்டி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் தேர்தல் முடிந்து பல நாட்களுக்கு நமக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அது அது தொங்கு சட்டசபையா மாறும் அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல எப்படி முடிவு வந்தாலும் இங்க இருந்து அங்க தாவாங்க, அங்க இருந்து இங்க தாவாங்க அப்படின்ற மாதிரியா? அவங்க வந்து அத வந்து ஒரு தாய் கழகத்துக்கு நாங்கள் போறதில் எந்த இதுவும். இன்னைக்கு அஜித் பவார் கேட்டிருக்காங்க, சுப்ரியா சூலேவுடைய ஒரு ஆடியோ வந்திருக்கே, ஒரு ஃபேக் ஆடியோ மாதிரி இருக்கே, அது இல்ல எனக்கு அதை பத்தி எல்லாம் கேட்காதீங்க, விட்டுடுங்க அப்படிங்கிறார். அவர் என்ன, பிஜேபி மக்கள் என்ன சொல்றாங்க, ஐயோ இந்த மாதிரி ஊழல் பிட்காயின்ல வச்சு காசு கொடுக்குறாங்க, லஞ்சம் கொடுக்குறாங்க, இது அதுன்னு போட்டு அடிச்சு நொறுக்குறாங்க. கூட்டணி கட்சி அஜித் பவார் என்ன சொல்றாரு, என்ன அதை பத்தி எல்லாம் கேட்காதீங்க. சோ யார் போஸ்ட் எலெக்ஷன் எங்க போவாங்கிறது காங்கிரஸ், அதாவது காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணி வைக்காதுங்கிறத தவிர மற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் போகக்கூடிய ஒரு நிலைமைதான் இன்று மகாராஷ்டிராவில் இருக்கிறது. அதனாலதான் நீங்க என்சிபி சரத்பவாருக்கும் என்சிபி அஜித் பவாருக்கும் ஒரு ஒற்றுமை வரக்கூடுமா? நிச்சயமா வரக்கூடும். இதுல இருக்கிறவங்க அங்க போகலாமா, அங்க இருக்கிறவங்க இங்க வரலாமா? நிச்சயமா நடக்கக்கூடும். சேம் ஃபார் சிவசேனா யூபிடி அண்ட் சிவசேனா ஷிண்டே. அதே பொசிஷன். டிடிஎஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் திரும்ப ஒரு பேட்டில் இருக்கு, இங்க அங்க போவாங்க, அங்க நீங்க வருவாங்க அப்படின்னு. இல்ல அஜித் பவார் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது, குடும்ப கட்சி, அதனால அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும். ஆனா உத்தவ் தாக்கரேவை மீண்டும் பிஜேபி கூட்டணி கொண்டு வருவதற்கான சாத்தியங்கள் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஷிண்டே வந்து தன்னைத்தானே தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருக்கார், அதற்கான அவசியம் வரப்போறதில்லை. 69 தொகுதிகளில் பிஜேபியும் காங்கிரஸும் போட்டி போடுவது அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு ரொம்ப இலகுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. அதை விட ரொம்ப முக்கியம், பிஜேபியும் பவாரும் போட்டியிடக்கூடிய 35 சீட், கண்டிப்பாக அந்த 35 சீட்டும் பிஜேபிக்கு இலகுவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டட். பிஜேபி நிற்கிறது 141 + 5 இதெல்லாம் சேர்த்தா. ஆனா 145ல் இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு தனி கட்சி ஆட்சி அங்க கிடையாது, கூட்டணி கட்சிகள் நம்பிதான். நீங்க அஜித் பவார் இல்ல அப்படின்னா அவர் எத்தனை நாளைக்கு இருப்பார்? ஷிண்டே ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர், இப்போ கொடுக்க முடியாதுன்னா? இல்லை ஷிண்டே வந்து கொள்கை ரீதியாக வெளில வந்தவர், இங்கே வந்து சொத்து ரீதியாக வெளில வந்தவங்க. நான் அஜித் பவாரை பற்றி அதிகம் பேச விரும்பல. கொள்கை ரீதியாக வெளில வந்தவருக்கு எங்கே போகணும் எங்கே நிற்கணுங்கிறது நல்லா தெரியும். இப்போ அதில் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா, என்சிபியும் அதாவது நம்ம பவாரும் அஜித் பவாரும் போட்டியிடக்கூடிய 32 தொகுதியில் 20 தொகுதி வெஸ்டர்ன் மகாராஷ்டிராவில் போட்டி போடுறாங்க. இந்த வெஸ்டர்ன் மகாராஷ்டிராங்கிறது பொதுவாக பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இருந்த தொகுதிகள். போன முறை 20-27 வெற்றி பெற்ற தொகுதிகள். அங்கேயும் வீக்கெண்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வெஸ்டர்ன் மகாராஷ்டிராவிலேயாவது பிஜேபியோட காங்கிரஸ் அதிகம் போட்டி போட்டிருந்ததுன்னா ஒரு விதத்தில் சௌரியமாக இருந்திருக்கும். இந்த போட்டி இந்த சீட்டை பிரித்த கதையே பாருங்கள். 101, 95, 86ன்னு தங்களுடைய தகுதிக்கு 149, 81, 59ன்னு தங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி தெளிவாக பிரித்திருக்கிற ஒரு கூட்டணியில் குழப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து சம்பந்தமே இல்லாமல் 101, 95, 86ன்னு பிரிச்சுட்டு இங்கெல்லாம் கரெக்டாக வந்ததுங்க, இங்கே யாரும் ஒன்றும் பேசவே இல்லை, அப்படியே நடந்தது அப்படின்னு சொல்றது ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. ஏங்க ஈக்குவலா கொடுக்கறதுக்கு நான் என்ன பல்லாங்குழி ஆடுற கள்ள தூக்கி பக்கத்தில் வைக்கிறதுக்கு? ஒரு சீட்டில் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்த்துட்டு இங்க நீ ஜெயிப்ப, இங்க நீ அவனை அடிப்ப, அதனால நீ நிக்கணும்னு பேசுறது தானே கூட்டணிக்கு அழகு. ஆனா நீங்க ரிபலை பத்தி அதிகம் பேசுனீங்க. சுருக்கமா 2 பாயிண்ட்ல சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இலவசத்துக்கும் அத்தியாவசியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பிஜேபியோட எந்த மேனிஃபெஸ்டோலையும் 1500 2100 ஆகிறத தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் அத்தியாவசியம்ங்கிற அடிப்படையில் எதையுமே பார்க்க மாட்டீங்க. அங்கே எதுவுமே தூக்கி போடலை, இலவசமாக கொடுக்கப்படலை. இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த 1500ங்கிறது 2,50,000 கம்மியாக இருக்கக்கூடிய வருமானம் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு மாதிரி 1 கோடியே 15 லட்சம் பேருக்கு கொடுத்து தப்பெல்லாம் பண்ணல, 2.5 கோடிக்கு பேர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஓட்டெல்லாம் வாங்கல. அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு விஷயம், பிஜேபியில் 43 பேர் ரிபல்ஸா நிக்கிறாங்க.
சிவசேனாவில் 10 பேர், என்சிபியில் 14 பேர் ரிபல்ஸாக நிற்கிறாங்க மகாவதியை பொறுத்த வரைக்கும். அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே போட்டி இன்னும் பலமாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நான் ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிற அடிப்படையில். ஆனால் காங்கிரஸில் 32, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 65 சீட்டில் மட்டும் ரிபல்ஸ் நிற்கிறாங்க. தேசிய கட்சியில் ரிபல்ஸ் நிற்கிறதுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். அது இங்கே தமிழ்நாட்டிலே நடக்கும். 6% வாக்க வச்சுக்கிட்டு ரிபல்ஸ்லாம் நிற்பாங்க. ஓகே, எல்லாத்தையும் இறுதி கருத்து ஒரே வரி மட்டும். சேலம் தரணிதரன் ஒரே வரி மட்டும் சார். இப்போ இன்னொரு சுமன் சொன்ன விஷயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவசேனா வந்து 2 சிவசேனாவும் முக்காவாசி இடத்துல அவங்க 2 பேருக்கும் போட்டி போடுறாங்க. ஸோ இப்போ உத்தவ் தாக்கரே ப்ரூவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, irrespective of the ரிசல்ட். அவர் தான் வந்து ஒரிஜினல் சிவசேனான்னு நிறைய ஒரு 10 எம்எல்ஏகள் அவர் பக்கம் போக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து என்சிபி வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. சரிங்களா? அதனால இந்த தேர்தலே ஒரு பெர்ஃபார்ம் பண்ணலனா அந்த கட்சி கண்டிப்பா உடைஞ்சு மர்ஜ் ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கு. ஜார்க்கண்ட் பத்தி நிறைய பேசல. நம்ம ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் பாபுலால் மராண்டின்னு எங்களுடைய முதலமைச்சராக இருந்தவர் பிரிந்து போய் 15 ஆண்டுகள் தனி கட்சி நடத்தினார். அவருக்கு கிட்டத்தட்ட 10% வாக்குகளை வைத்திருந்தவர். அவர் மீண்டும் எங்களோடு 4 ஆண்டுகளுக்கு முன்பு இணைந்ததால் நிச்சயமாக ஜார்க்கண்டில் பெரும்பான்மை ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும். ஒரே வரி டிடிஎஸ் சொன்னார். இப்போ அதிக 2 கோடி பெண்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து பயனாளிகளாக கொடுத்து வாக்கு வங்கி பெறலான்ட்டு தப்பாக சொல்லியிருக்கிறாரு. 2.34 கோடி பெண்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க 1500 ரூபா மூலியமாக. அதனால் அதன் மூலியமாக வாக்கு வங்கியை பெற்றார்கள் என்பது நிரூபணமாக இருக்கிறது. அந்த தவறை நான் ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயம்னா மகாராஷ்டிரால இந்த முறை ஜாதிகளை குறிவைத்து நிச்சயமாக இரு அணிகளும் ஒரு பிளவு ஏற்படுத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். அது தலித் மக்களாக இருக்கட்டும், ஓபிசி மக்களாக இருக்கட்டும், மராட்டா மக்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் குறி வச்சு பிளந்து ஒரு டிவைடட் சொசைட்டியை உருவாக்க பார்த்திருக்காங்க. அவங்களுடைய அரசியல் ஆதாயம். ஒரே வரியில் சொல்லிடுறேன். நான் சொன்னது 2.5 லட்சத்துக்கு கம்மியாக வருமானம் இருக்கக்கூடியவங்களுக்கு 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. அது 2.5 கோடி மக்கள் எல்லாருக்கும் தெரியும். இங்கே தமிழ்நாட்டில் சொன்னது கார்டு இருக்கிறது 2.5 கோடி குடும்பங்களுக்கு. ஆனால் 1 கோடியே 15 லட்சம் கொடுத்தீங்க. உண்மையிலே 2 லட்சத்துக்கு கம்மியாக இந்திய அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.